சோசியல் மீடியா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் எதா இருந்தாலுமே இருக்கட்டுமே, இவங்க எல்லாருமே நம்மள டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுதான் என்னுடைய முக்கியமான வேலையாவே இருக்கு. இதுல இருந்து நாம நம்மள சரியா பாதுகாக்கணும்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பெரிய பிரச்சனையே இந்த கவனத்தை எங்க குவிக்கிறதுன்னு தெரியல. காலையில எந்திரிக்கிறாங்கன்னா காலையில எந்திரிச்சு அவங்க கவனம் முழுக்க முழுக்க எதுல இருக்கு? எதுலயாச்சும் இருக்குன்னு சொல்லுவாங்க, சொல்ல முடியுமா? ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா போனை எடுத்தோடனே போனை நோண்டுவாங்க. கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் வேலையை செய்வாங்க. ஓகேவா? இதோட பியூட்டி என்னன்னு இன்னொன்னு சொல்லி போடுறேன். இப்ப எல்லாம் பாத்ரூம் போனா பாத்ரூம் போறது இல்ல, அதுக்கு பதிலா போனா எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க பாத்ரூம்குள்ள அங்க போய் உக்காந்துக்கிறாங்க. அங்க உட்காந்துட்டு படம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, கவனம் ஒரு விஷயத்து மேல நீங்க கவனம் செலுத்துங்கன்னு நான் சொல்ல வரேன். இந்த கவனத்தை நம்ம நிறைய விஷயங்கள் மேல கவனம் செலுத்தி கவனம் செலுத்தி என்ன ஆயிடுதுன்னா, இதோ ஒரு 5 நிமிஷம் செய்யறது, இதோ ஒரு 5 நிமிஷம் செய்யறது, இதோ ஒரு 5 நிமிஷம் செய்யறதுன்னு ஆக மொத்தம் எந்த விஷயத்த செய்யறதுன்னு தெரியாம நாமளே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்க லைஃப்ல மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா இல்லையா சார்? கண்டிப்பா உங்க லைஃப்ல நாம ஒரு விஷயத்த செய்யாத இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே டிஸ்ட்ராக்ஷன் தான் சொல்லுவேன். அந்த டிஸ்ட்ராக்ஷன்னால தான் இவ்வளவு விஷயம் நடக்குது. இந்த சோசியல் மீடியால இருந்து உங்களை சுத்தி உள்ள மக்கள் எல்லாருமே டிஸ்ட்ராக்ஷன் படுத்துறாங்களா இல்லையா? உங்க கோலை போய் அடைய விடாம தடுக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல திருடப்படுது யாரு? நம்மளுடைய கவனத்தை திருடுறாங்களா அந்த மக்கள்? அங்க இருக்கிற மக்களோ இல்ல சோசியல் மீடியாவோ மற்ற விஷயங்களோ நம்மளுடைய கவனத்தை திருடுறாங்களா? அதுவும் பாருங்க, நம்மள விழிப்புணர்வு இல்லாத போது நம்ம கவனம் வந்து திருடப்படுது. விழிப்புணர்வு இல்லாத போது, விழிப்புணர்வு இருந்து ஒரு விஷயத்த பார்க்கும் போதுதான் நம்ம கவனம் எங்க போகுதுன்னு தெரியுது. நம்ம ஆற்றல் எங்க போகுதுன்னு தெரியுது. ஓகேவா? கவனம் எங்க செல்லுதோ அங்கதான் ஆற்றல். ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகும்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஆற்றல் வந்து செலுத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே கவனத்தோட இருக்கிறோம். சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருமே கவனத்தோட இருக்கிறோமா? இப்ப இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் கவனத்தோட இருக்கீங்க? எவ்வளவு பேர் வீடியோ ஆன் பண்ணி கவனத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்ல முடியுமா? என்னாலே சொல்ல முடியாது. ஓகேவா? அப்ப ஒரு ஒரு விஷயம் இப்ப ஒரு விஷயம் செய்யறேன்னா அந்த விஷயத்துல முழுக்க முழுக்க உள்ள இறங்கிடணும். உள்ள இறங்கி பார்க்கணும். இப்ப நான் ஒரு மீட்டிங் எடுக்கிறேன்னா அந்த மீட்டிங் எடுக்கிறத உள்ள இங்கதான் என்னுடைய கவனம் இருக்கணும். இங்க கவனம் இருந்தா தானே உங்களுக்கு நான் சொல்ல முடியும், நான் உங்களுக்கு டீச்சிங் பண்ண முடியும். இல்ல இப்ப காலையில எங்க வீட்டுல காலையில இருந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டை இன்னும் முடிவுக்கு வர மாதிரியே தெரியல. இப்ப அந்த விஷயத்தையெல்லாம் நான் மண்டையில போட்டேன்னா என்னுடைய கவனம் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும், இங்க நடக்காது. ஓகேவா? கவனத்தை முழுக்க 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 நம்ம இங்க எந்த ஒரு விஷயத்து மேல செலுத்துறோமோ அதுதான் ரிசல்ட்டா மாறும். அதுதான் தகவலா மாறும். அதுதான் உங்களை வளர்த்து எடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க கவனத்தை ஒவ்வொரு நாளுமே அதிகப்படுத்தணும்னு சொல்றேன். அப்ப அதிகப்படுத்த என்ன சார் பண்றது? இந்த அதிகப்படுத்துறதுக்கு என்ன சார் பண்றது? இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் என்னை சுத்தி. ஒரே நிமிஷம். என்னை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, நான் எப்படி சார் அதிகப்படுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் எதெல்லாம் உங்களை ஏற்படுத்துதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நான் சொல்றேன். உங்களை டிஸ்ட்ராக்ஷன் எதெல்லாம் ஏற்படுது, சோசியல் மீடியா ஏற்படுத்துதா, உங்களை சுத்தி உள்ள மக்கள் ஏற்படுத்துறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணா நீங்க செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? டெஃபினெட்லி எஸ் ஆர் நோ? கண்டிப்பா நாம செய்வோம். அப்ப டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு நம்ம கோலை அடைய விடாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. இந்த கவனம் தான் மிகப்பெரிய கடவுள்னு சொல்லுவேன் என் லைஃப்ல. யார் ஒருத்தங்க கவனத்தை மேலும் 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 அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும் சார். உண்மையா பொய்யா? உங்க லைஃப்ல நீங்க நிறைய பேர்த்த பாருங்க, யார வேணாலும் பாருங்க. ஒரு 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 விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்து மேல முழுமையா கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பெரிய மேக்சிவ் சக்சஸ் அடைவாங்க. உண்மையா பையா சார்? உண்மையா அடைவாங்க. அது மாதிரிதான் நான் நம்ம லைஃப்ல நான் சொல்றது. நீங்க உங்களுடைய கவனத்தை முழுக்க முழுக்க எந்த ஒரு விஷயம் மேல செலுத்துறீங்களோ அந்த விஷயம் பெருசாகும். அந்த விஷயம் தான் பெருசாகும் நான் சொல்ல வரேன். கேக்குதா என்னுடைய ஆடியோ? கிளியர் இல்லையா சார்? என்னோட ஆடியோ கேக்குதா? கூகுள்நாத் சார், கூகுள் சார், ரெண்டு பேரும் கேக்குதா? ஓகே சார், ஓகே ஓகே. கிளியர் இல்லைன்னு வருது. ஓகே. ஓகே சார். நம்ம முழுக்க முழுக்க வெளியே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ல நாம வந்து மாட்டிட்டு இருக்கோம். இதை நம்ம சிக்கி தவிக்காம இல்லாம இந்த மக்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு முழுமையா நாம எந்த விஷயத்து மேல போக்கஸ் பண்ணுமோ அந்த விஷயத்த நம்ம தொடர்ச்சியா
செய்ய செய்ய நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இது எப்படி சார் நீங்க சொல்றீங்க? எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிச்சிருக்க மக்களை சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நானே என்னுடைய லைஃப்ல ஒரு விஷயத்து மேல கவனம் செலுத்தாத என் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்து மேல கவனமே செலுத்த மாட்டேன். கொஞ்ச நேரம் இந்த வேலையை செய்வேன், அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்வேன், இந்த வேலையை செய்வேன், அந்த வேலையை செய்வேன். ஆக மொத்தம் எந்த வேலையை செஞ்சேன்னு நமக்கே ஞாபகம் இருக்காது. எந்த வேலையை கவனமா செஞ்சேன்னா வேலை இருக்காது. அப்ப ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்க லைஃப்ல ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னா நீங்க எந்த வேலைக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்களோ அந்த வேலைக்கு முழுமையா அரை மணி நேரம் கொடுங்க. இப்ப ஒரு மணி நேரம் ஜிம்மு போறதுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தை முழுமையா கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? அது மாதிரி உங்க லைஃப்ல நீங்க எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப்ல மிகப்பெரிய மேக்ஸி growth இருக்கும். ஓகேவா? இப்ப சில ஸ்லைடு மட்டும் சொல்றேன், சில டாஸ்க் மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன். உங்ககிட்ட இப்ப உங்க பிரெயினை செக் பண்றதுக்காச்சும் உங்க கவனத்தை மேம்படுத்துறதுக்காச்சும் சின்ன டாஸ்க் மட்டும் வச்சுக்கலாம். இப்ப உங்களை சுத்தி இருக்கக்கூடிய Black கலர், இதுக்கு ஒரு நிமிஷம் டைம். உங்களை சுத்தி எத்தனை Black கலர் இருக்கோ அந்த Black கலர் கவுண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க, உங்களை சுத்தி Black கலரை கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, கவுண்ட் பண்ணிட்டீங்களா? சேட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களை சுத்தி எத்தனை Black கலர் எத்தனை இருந்துச்சு? 10. ஓகே. ஏன் சார் 10 இருந்துச்சு? இப்ப கூகுள் சார் போட்டிருக்காரு சேட் பாக்ஸ்ல 10 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஏன் 10 இருந்துச்சு? அவரு அந்த விஷயத்து மேல கவனம் செலுத்தினார்ல, அப்ப அந்த விஷயம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? நம்ம எந்த விஷயத்து மேல கவனம் செலுத்துறோமோ அதுதான் அவுட்புட்டா கிடைக்குது நமக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்து மேல கவனம் செலுத்தினா நல்ல விஷயம் கிடைக்கும், அதே ஒரு தவறான விஷயத்து மேல கவனம் செலுத்தினா தவறான விஷயம் தான் கிடைக்கும். அப்ப கவனம் நாம எங்க போகுது, நம்மளுடைய கவனம் ஒவ்வொரு நாளுமே எங்க போகுதுன்னு கண்காணிக்கிறோமா? எஸ் ஆர் நோ? டே பை டே நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய கவனம் எங்க போகுதுன்னு கண்காணிக்கிறோமா? எஸ் ஆர் நோ? எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, நோனா நோன்னு போடுங்க. நம்மளுடைய கவனத்தை கண்காணிக்கிறீங்களா? செல்ஃபா அனலைஸ் பண்றீங்களா? நம்மளுடைய கவனம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்றீங்களா? என்ன பொறுத்தவரையும் சார், கவனம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள்னு சொல்லுவேன். உங்களை அடுத்த கட்ட நகர்த்த போது இந்த கவனம் தான். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்து மேல நீங்க போக்கஸ்டா இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய கவனத்தை மேலும் 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 நீங்க அதிகப்படுத்தி 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 உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு மேக்ஸிவ் சக்சஸ் அடைய முடியும். ஓகேவா? இதுக்கு சில எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இதை எப்படி நீங்க சொல்றீங்க பாசிபிள்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்ச சில மனிதர்களுடைய விஷயங்கள் அவர் சொல்றாங்க, போக்கஸை பத்தி சொல்றாங்க. ஸோ ஒரே நிமிஷம், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? கோகுல் சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். இல்லையா? Okay, okay. ஒரே நிமிஷம். சார் இப்ப சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்?
ஓகேவா சார்? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? கோகுல் சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. இப்ப நான் இந்த விஷயத்த கொஞ்சம் வந்து நிதானமா பாருங்களேன். இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்ச மனிதர்கள் சொல்றது என்னன்னா, த ஃபோக்கஸ் ஆன் சிங்கிள் ஓவர் நோட்ஸ், டோன்ட் வேஸ்ட் டைம் ஆர் ஸ்டஃப் தட் டஸ் நாட் ஆக்சுவலி மேக் திங்ஸ் பெட்டர். நம்ம லைஃப்ல சத்தத்தை மீறி சத்தத்தை மீறி நாம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப்ல மிகப்பெரிய பெட்டரான ஒரு லைஃபை வந்து உருவாக்க முடியும்னு சொல்லி எலான் மஸ்க் சொல்றாரு. எலான் மஸ்க் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் இன்னைக்கு வந்து உலக பணக்கார லிஸ்ட்ல, இந்த பில்லியனர்னு சொல்லலாம், உலக பணக்கார லிஸ்ட்ல அவர் தான் இப்ப ஃபர்ஸ்டா இருக்கிறது. ஓகேவா? அவர் தான் சொல்றாரு, உங்களுடைய கவனம் சத்தத்துக்கு மீறி நீங்க பார்க்கணும்னு சொல்றாரு. ஃபோக்கஸ், கவனத்தை செலுத்தணும்னு சொல்றாரு. டோன்ட் வேஸ்ட் டைம் ஆஃப் ஸ்டஃப் தட் டஸ் நாட் ஆக்சுவலி மேக் திங்ஸ் பெட்டர். நம்ம லைஃப்ல பெட்டரான ஒரு, உங்க டைமை வேஸ்ட் ஆக்காம இருந்தீங்கன்னா ஒரு பெட்டரான திங்ஸ் மேல செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ரெண்டாவது, பிரைன் ட்ரெசி. எத்தனை பேருக்கு தெரியும் பிரைன் ட்ரெசி? இந்த ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெய்னர் அண்ட் ஸ்பீக்கர். இவர் சொல்றாரு, த கீ டு சக்சஸ் இஸ் டு ஃபோக்கஸ் அவர் கான்சியஸ் மைண்ட் ஆன் திங்ஸ் வி டிசைட், நாட் திங்ஸ் வி ஃபியர். உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய நடுமனம், நடுமனம் இருக்குதுல்ல, நடுமனதல் தான் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா, அந்த டிசைட் திங்க் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க கீ ஆஃப் சக்சஸ், இதுதான் திறவுகோல். உங்களுடைய லைஃப்ல பெருசா சக்சஸ் அடைய திறவுகோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாட் திங்ஸ் வி ஃபியர். நாம செய்யக்கூடிய செயல் மேல பயப்படவே கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸை கான்சியஸ் மைண்ட்ல ரொம்ப ஆழமா டிசைட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஃபோக்கஸை. அதுக்கப்புறம் டோனி ராபின்சன் தெரியுமா? இவரும் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஆத்தர்னு சொல்லலாம், பிடிச்ச எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவர். இவரும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், ஆத்தர், என்டர்பிரனர், மோர் தென். இவர் என்ன சொல்றாரு? வி வேர் கோஸ் ஃபோக்கஸ் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்றாரு. உங்களுடைய ஃபோக்கஸ் எங்க போகுதோ அங்கதான் உங்களுடைய ஆற்றலும் போகுதுன்னு சொல்றாரு. எஸ் ஆர் நோ? யாரு அக்ரி பண்றீங்க இந்த விஷயத்த? உங்களுடைய ஃபோக்கஸ் பாருங்க, உங்களுடைய கவனம் எங்க செல்லுதோ அங்கதான் உங்களுடைய ஆற்றலும் செல்லுதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வெற்றி அடைஞ்ச மனிதர்கள். இவங்க எல்லாருமே லைஃப்ல வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா இவங்க ஃபோக்கஸை கரெக்டா வச்சிருந்தனால தானே, அவங்க கோல் மேல வச்சிருந்தனால தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியுமா? உண்மையாலுமே அவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்ப அவங்க லைஃப்ல கரெக்டா அந்த வெற்றியாளர்கள் அவங்களுடைய ஃபோக்கஸ, அவங்க கவனத்தை எது மேல செலுத்தணும்னு ஒரு தெளிவு இருந்துச்சா? எது மேல செலுத்தினா நாம் போய் அந்த இடத்த அடைய முடியும்னு ஒரு தெளிவு இருந்தனால தானே அந்த இடத்த போய் அவங்க ரீச் பண்ணாங்க. இல்லைன்னா ரீச் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய கவனமும் அதே மாதிரி சொல்றதுதான். நாம நம்மளுடைய கவனத்தை அதிகப்படுத்த எந்த விஷயம் நமக்குன்னு ஒரு கோல், நேற்று கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தா தெரியும், நமக்குன்னு அதாவது கோல் ஒன்று செட் பண்ணி அந்த கோலுக்காச்சும் ஒவ்வொரு நாளுமே அந்த விஷயத்த நாம செஞ்சோம்னா, அந்த கவனத்தை அதிகப்படுத்தினோம்னா, ஒரே நிமிஷம், அதிகப்படுத்தினோம்னா நம்ம லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். ஓகேவா? நான் பண்ணக்கூடியது எல்லாமே, நான் என்னுடைய லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயங்கள்னு கேட்டீங்கன்னா இந்த கவனத்தை ஒவ்வொரு நாளுமே அதிகப்படுத்துறேன். என் கோலுக்காச்சும் விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன். இதை நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால என்னுடைய வீடியோ தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு தெரியல, தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி நான் கிளாஸஸ் இந்த 10 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் கொடுக்க போறேன். இது ஃப்ரீ செஷன் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4வது நாள், 4 டேஸ் ஆகுது. ஸோ தொடர்ச்சியா இந்த அட்டன் பண்ணக்கூடிய மக்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை நான் சொல்லி தர போறேன். இந்த கிளாஸஸ் வந்து நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த, நான் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு இந்த ஜூம் மீட்டிங் ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்குள்ள நம்ம வந்து நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசணும் அப்படின்னு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி
அந்த எனர்ஜியை கரெக்டா நான் அந்த இடத்துல செலுத்துறதுனால தானே அந்த விஷயம் எனக்கு கிடைச்சி இந்த இடத்துல வந்து உட்காந்து இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா கிடைச்சிருக்குமா? எஸ் ஆர் நோ? கிடைச்சிருக்காது. அதே மாதிரிதான் நான் சொல்றேன். அதே மாதிரிதான் நான் சொல்றேன். உங்களுடைய லைஃப்லயும் இதே மாதிரிதான். நீங்க ஒவ்வொரு நாளுமே உங்க விஷயத்து மேல கவனம் செலுத்துங்க. உங்க கவனம் எங்க செல்லுதோ அங்கதான் உங்களுடைய எனர்ஜியும் செல்லுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த எனர்ஜிய ஒவ்வொரு நாளுமே நல்ல விஷயத்துக்காச்சும், ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காச்சும் செலுத்துங்க. ஆக்கப்பூர்வமா உங்களை வளர்த்து எடுக்கக்கூடிய, உங்களை செல்ஃபா டெவலப் பண்ணக்கூடிய விஷயத்து மேல செலுத்துங்க. இதெல்லாம் பண்றதுனால என்ன சார் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல